ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரம் செய்கிறாங்க. அதாவது சாமி கிட்ட கீழே உப்பெல்லாம் லைனாக கொட்டிக்கிட்டு அது மேலே முட்டி போட்டு வேப்பிலையை வச்சுக்கின்னு நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்தால் பிரிஞ்ச குடும்பம் சீக்கிரமாக ஒன்று சேரும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால நம்ம மல்லி அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. அதாவது அது கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு தான் செஞ்சிட்ருக்காங்க. எப்படியாவது வெண்பாவும் விஜயும் பிரியவே கூடாது, அவங்க சேர்ந்தே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு சாமி கிட்ட சொல்கிறாங்க, சாமி நான் வெண்பாக்காகவும் விஜய்க்காகவும் தான் இந்த பரிகாரத்தை ரத்த சொட்ட சொட்ட செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதனால அவங்கள பிரியாத மாதிரி தயவு செஞ்சு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு தனியாக உக்காடுறாங்க. ஸோ அப்பன்னே பார்த்தீங்க தான் ஒரு ஜோசியர்கார் வராரு. ஸோ அவர் நம்ம மல்லியை பார்த்துட்டு நல்லா இருக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ மனுஷங்களை நம்பாதம்மா, தெய்வத்தை நம்பு, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மல்லிக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போதைக்கு தெய்வத்தை தான் நம்பிட்டு இருக்கேன்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா டாக்குமெண்ட்டும் வீடு தேடி சேரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ராஜேஸ்வரியும் சரிங்க, சரி கதிரேசன் அப்படி தான் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கதிரேசன் கூடவே தான் நம்ம நிஷாவும் இருக்காங்க. ஸோ இப்போ அனாமிகாவை கொண்டது நம்ம விஜய் தான் கொண்டாங்கன்றது நேரில் பார்த்த சாட்சியை நம்ம ரஞ்சிதா சொல்கிறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெளியே வரது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொன்ன உடனே ஒரு காலிங் பெல் சவுண்ட். ஸோ இதான் ஏதோ வரேங்க அப்படின்னு, யாருங்க வரேன் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் நம்ம மல்லி நிற்கிறாங்க. ஸோ மல்லியை ராஜேஸ்வரி ஆல்ரெடி உன்னை திரும்பி பார்க்கும்போது உன் கழுத்தில் தாலி செயின் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தாலி செயினை கழட்டிட்டு வெறும் செயின் மட்டும் தான் போட்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.